ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிரசம் ரெசிபி பார்க்க போறோம். தீபாவளி அப்ப நிறைய பேர் நோம்பு எடுக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அதிரசம் வந்து கண்டிப்பா தீபாவளி ரெசிபில முக்கியமான ரெசிபி. ஆனா அதிரசம் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம். பாகு வந்து கரெக்டா இருக்கணும், அரிசி மாவு கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா அதிரசம் வராது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ரொம்ப சுலபமா ஈஸியா புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செய்யறவங்க வந்து கொஞ்சம் பாவோட பதம் மிஸ் ஆகலாம், அரிசி மாவோட பதம் மிஸ் ஆகலாம். அப்படியெல்லாம் இருந்தா கூட பெர்ஃபெக்ட்டா அதிரசம் கொண்டு வரது எப்படிங்கறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோட எண்ட்ல இருக்கு. சோ கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீங்களும் அதிரசம் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி அதிரசம் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த அதிரசம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கிறேன். 25 அதிரசம் வந்து செய்யற அளவுக்கான குவான்டிட்டி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த 2 கப் பச்சரிசியை சுத்தமா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச வரைக்கும் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும், அதனால ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை சுத்தமா வடிச்சிருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்ல நல்லா நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அரிசி வந்து எந்த பதத்துல காயணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அரிசியை வந்து கையில் எடுத்து மேல இருந்து கீழே விடுறப்போ அரிசி நல்லா கலகலன்னு உதிரணும். ஆனா கையில அரிசி தொட்டு பாக்குறப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்பதான் மாவு நல்லா வரும். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கண்டிப்பா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த பருப்பருன்னு அரிசி இருக்கிற மாதிரி உள்ள அரையாத அரிசி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வெல்லம் உறிஞ்சாது. ஸோ அதிரசத்தோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால நல்லா மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் பவுடராட் நல்லா அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச மாவோட பதமே பார்த்தீங்கன்னா கையில நாம்பி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு மாவுல ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிறப்பவே நம்ம பாகு ஊற்றி கிளறினாதான் அதிரசம் நல்லா வரும். இன்னைக்கு வெல்லம் பாத்தீங்கன்னா இந்த கப்ல வந்து 1.5 கப் வந்து வெள்ளத்துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். வெல்லமே வந்து ரொம்ப உப்பு உரைக்கிற வெல்லமா இல்லாத மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வெல்லம் வாங்கிக்கோங்க. இந்த 1.5 கப் வெல்லத்துக்கு சும்மா பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி, பாருங்க இவ்வளவுதான் விடுறேன். ரொம்ப தண்ணி ஊத்தி வெல்லத்தை வந்து பாகு எடுக்க கூடாது. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. வெல்லம் ரொம்ப நேரம் கம்பி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா குபு குபுன்னு பொங்கி வந்தாலே தாராளமா போதும். ஃப்ளேமை நீங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த பாகை அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவுக்குள்ள ஊத்தி கிளறிடலாம். இந்த மாதிரி ஒரு துடுப்பு மாதிரி எடுத்துக்கோங்க, அதான் கிளறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாகை ஊத்தி நல்லா கிளறிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்யறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாகு அதிகமா போன மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொல கொலன்னு போயிருச்சு அப்படின்னா வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு நாளுக்குள்ள 2 நாள் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அது இறுகிரும். ஸோ அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் வரவங்களுக்குலாம் இந்த வீடியோட எண்ட்ல நான் டிப்ஸ் சொல்லி இருக்கிறேன். அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா செய்யறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க, அது ரெகுலரா செய்யறவங்களுக்கு வந்து இவ்வளவு பாகுக்கு இவ்வளவு அரிசி போதுமானதுன்னு தெரியும். அந்த பதமும் கரெக்டா வந்துடும். ஸோ நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் 1.5 கப் வெல்லம் எடுத்து 2 கப் அரிசி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சினீங்கன்னா நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவு ஊற்றி கிளறப்போ பாருங்க கரெக்டான அளவில் அரிசி வந்து நம்ம கிளறி எடுத்து வச்சாச்சு. இப்படி கிளறி வைக்கிறப்ப பாருங்க பபிள்ஸ் வரும். எங்க அம்மா எப்பவுமே எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டான பதம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் நிறைய வருமா, அது வந்து மாவு வந்து கரெக்ட் பதத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிளறின அன்னைக்கு உருட்டினீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். இது ஒரு நாள் ஆயிருச்சு. அடுத்த நாள் இப்ப நான் அதிரசம் செய்ய போறேன். அந்த பபிள்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு வந்து மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. ஸோ கையில நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஒன்னு சேர்த்து பிசைஞ்சிருங்க. பாக்குறப்ப உங்களுக்கு கெட்டியா தெரிஞ்சா கூட கையில பாருங்க உருட்டுறப்போ அழகா உருண்டுருச்சு. எங்கேயும் கையில பிசு பிசுன்னு ஒட்டாது. நல்லா ஒன்னு சேர்த்து பிசைஞ்சிருங்க. ரொம்ப கெட்டியாயிருச்சு, நீங்க பாகு ஃபர்ஸ்ட் ஆட் பண்றப்பவே ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். அதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. அது நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எவ்வளோ அழகா உருண்டு வருது பாருங்க. ஸோ இது வந்து கரெக்டான பதம். எப்பவுமே அதிரசம் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாவு எல்லாமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம் ஒரே மாதிரி செய்யறதுக்காக.
எப்பவுமே வந்து உருட்டி வச்சதுக்கு அப்புறம் லட்டு மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. அந்த உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் பாருங்களேன், அப்படியே வளைஞ்சு மறுபடியும் அகலமா வருது பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட் பதம். ரொம்ப லட்டு மாதிரி உங்களுக்கு கெட்டியாவே இருந்ததுன்னா அது வந்து அதிரசம் வெடிச்சிரும், அந்த பதம் இருக்காது. நம்ம உருட்டி வைக்க வைக்க அது அப்படியே நெளிஞ்சு மறுபடியும் வந்து அகலமா வந்துடும். அதுதான் அந்த கரெக்டான பதமே அதிரசத்துக்கு. வாழை இலை ஆகட்டும் இல்லைன்னா பட்டர் பேப்பர், ஏதாவது பேப்பர்ல எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா ரவுண்டா நீங்க தட்டிக்கோங்க. பிளேட் வச்சு தட்டுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம், கையில தட்டினாதான் நல்லா இருக்கும். கையில தட்ட வந்துடும், உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படி மாறும், அதனால தப்பில்லை, நம்ம வீட்டுக்கு தான் நம்ம செய்யறோம், அதனால கையில தட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழை இலையில எண்ணெய் தடவி கையில எண்ணெய் தடவி கையில தட்டிக்கோங்க. ஒரு ரெண்டு அதிரசம் மட்டும் தட்டி வச்சுட்டு எண்ணெயில போட்டு எடுக்கலாம். நீங்க நிறைய தட்டி வச்சாலும் அது வந்து வளைஞ்சு கொஞ்சம் அகலமாயிரும், மறுபடியும் தட்டுற மாதிரி ஆயிரும். நம்ம உருட்டி வச்ச உருண்டையுமே பாருங்களேன், அப்படியே அகலத்துல போய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு இலக்கம் இருக்கணும் கண்டிப்பா. அந்த இலக்கம் இருந்தாதான் உங்களுக்கு அதிரசம் வந்து பர்ஃபெக்டா வரும். ஸோ பாருங்க, ஃபுல்லா தட்டியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து உள்ள போட்டு எடுத்துடலாம். எண்ணெயிலையும் சுடலாம், நெய்யிலையும் சுடலாம், அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. ஸோ எண்ணெயில் போட்ட உடனே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறப்ப உடனே திருப்பிடணும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வேக விட்டு திருப்பக்கூடாது. திருப்பிட்டு உடனே மேலே பூரி மாதிரி எந்திரிச்சு வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எக்ஸாக்ட் அதிரசத்தோட பதமே. மாவு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு கரண்டி மேலே வச்சு இன்னொரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எக்ஸஸ் ஆயில் பூரா வந்துடும். நிறைய பேருக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மரக்கட்டை மாதிரி வந்திருக்கு, கீழே ஒரு கட்டை மேலே ஒரு கட்டை இருக்குது. நீங்கள் அப்படியே பூரி மாதிரி வர்றதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் சைடில் வச்சு அந்த கட்டை வச்சு கூட பிழியறாங்க. புதுசாக செய்கிறவங்க அது கூட ட்ரை பண்ணலாம். பட் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டிலே ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிட்டா சூட்டோடு இருக்கிறப்ப வந்து எண்ணெய் பூரா வெளியே வந்துடும். இதே மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டு எடுக்கணும். நீங்கள் அதிரசம் நிறைய செய்கிற இடத்துல பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் மாவு உள்ளே விடுவாங்க, ஒருத்தர் எடுத்து பிழிஞ்சு வெளியே எடுத்து வைப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் உள்ளே விட்டுறக்கூடாது, செவந்து போயிடும். செவந்து போனால் அதிரசோட லுக்கே போயிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியும் ஆயிரும். அதனால உள்ளே போட்ட உடனே திருப்பி விடணும். அப்புறம் திருப்பி வந்த உடனே இங்கே மேலே பூரி மாதிரி வந்த உடனே நீங்கள் எடுத்து எண்ணெயை பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். ஸோ அருமையாக இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே தட்டி சூப்பராக அதிரசம் செஞ்சிடலாம். நல்லா எண்ணெயை பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஏலக்காய் போட்டு எப்போவுமே அரை மாவு அரைக்கிறப்போ பாகு காய்ச்சறப்போ செய்ய மாட்டோம். எல்லாமே சுட்டு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணி மேலே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் ஏலக்காய் தடவுவோம். ஆக்சுவலி நாங்கள் சின்ன வயசில் வந்து வீட்டு அதிரசம் செய்கிறப்ப எங்களுக்குலாம் இந்த வேலை கொடுப்பாங்க, ஏலக்காய் தடவுற வேலை கொடுப்பாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேக் பண்ணி நிறைய இடத்துக்கு கொடுக்குறப்பவும் நல்ல வாசனையாகவே இருக்கும். ஏலக்காய் மேலே தடவுறப்ப தான். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் டின்னில் போட்டு வச்சுருந்தா கூட நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல மனமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஏலக்காய் தடவி பாருங்கள். நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அதிரசம் செய்யறப்போ பச்சரிசி மாவு வந்து நல்ல பதம் இருக்கணும். அப்பவே அரைச்சு செய்யற பச்சரிசி மாவுல மட்டும்தான் அதிரசம் சாஃப்டா வரும். கடையில வாங்கி ஸ்டோர் பண்ண மாவுல கண்டிப்பா செய்யாதீங்க. செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா, வெல்லம் பாகு செய்யும் போது நிறைய தண்ணி ஊத்தி, ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊத்தி பாகு செஞ்சீங்கன்னா, அந்த பாகுல நீங்க அரிசி மாவுல ஊத்தி கிளறப்போ அந்த அதிரசம் வந்து 4 நாள் 5 நாள் வச்சிருந்தாதான் மாவு இருக்கும். இல்லைன்னா நீங்க வெள்ளை துணியில போட்டு வச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் செய்யணும். அதனால எப்பவுமே பாகு காய்ச்சறப்போ அளவா 1 ஸ்பூன் தண்ணி ஊத்தி நீங்க பாகு காய்ச்சினீங்கன்னா, இன்னைக்கு மாவு கிளறினீங்கன்னா அடுத்த நாள் தாராளமா அதிரசம் செய்யற அளவுக்கு கன்சிஸ்டன்சில வந்துடும். 3வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைப்பாகு வந்து ரொம்ப கெட்டியா காய்ச்சி அதை வந்து நீங்க அரிசி மாவுல ஊத்தி கிளறி வச்சு அதுல அதிரசம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதிரசம் சாஃப்டா வராது, உடைச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால வெல்லம் நல்லா நுரைச்சு வந்ததே போதும். அந்த அளவுக்கு வெல்லம் கொதிச்சாலே எடுத்து ஊத்தி நம்ம கிளறிடலாம். அதுக்கடுத்து டிப் நம்பர் 4 பாத்தீங்கன்னா, அதிரசம் ரொம்ப லேசா தட்டி நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா, எண்ணெயில போடுறப்போ அது தனித்தனியா வந்துடும், ஒன்னா சேராது. நம்ம எடுத்து பிழியறதுக்குள்ள வந்து கிழிஞ்சு போன மாதிரி ஆயிரும், பிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால ஓரளவுக்கு மொத்தமா தட்டி தான் நம்ம போடணும். லாஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான பாகு ஊத்தி கிளறீங்க, அடுத்த நாள் வந்து கரெக்டா இருக்கு, ஆனா உங்களால வந்து டைம் இல்ல, அதிரசம் செய்ய முடியல, 2 நாள் 3 நாள் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிளறி வச்சிருக்கிறப்போ மாவு வந்து இறுகிரும். சோ அந்த
இறுகின மாவுல எப்படி அதிரசம் செய்யறது அப்படின்னா, சூடான பால் ஒரு 2 ஸ்பூன் ஊத்தி அதுல நீங்க பிசைஞ்சீங்கன்னா அந்த வெல்லம் உருகி வந்துடும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தட்டி அதிரசம் செஞ்சா சூப்பரா டேஸ்டா வரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு அதிரசம் செய்யுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கலந்தீஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.